இந்த ஃபஸ்ட்டு ஜெயிச்சுட்டே வந்துடுறாங்கல்ல, லைஃப் கஷ்டம் அவங்களுக்கு. தோற்று ஜெயிச்சு வராங்களா, அவங்கள தோக்கடிக்கவே முடியாது. நீங்கள் ஒரு லெவலில் வந்து நின்றுடுவாங்க. 5 விஷயம் சொல்கிறேன். சாதிக்கணுங்கிற வெறி இருக்கணும், வரையறுக்கப்பட்ட இலக்கு இருக்கணும், எல்லாம் சாதிச்சிட முடியாது. எல்லாத்தையும் மாற்றி சிந்திக்கின்ற அந்த மனப்பான்மை இருக்கணும், விளைவுகளுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளணும், தன்னம்பிக்கை இருக்கணும். இந்த 5 மேட்டர் இருந்துச்சுன்னா இந்த ஸ்மார்ட்னஸ் வரும். இந்த 5 விஷயம் இருக்கா? கேள்வி பதில்களில் 120 கேள்விகளும் 120 பதில்களும் உண்டு. எது பகை, எது பண்பு, யார் நண்பன், எது பயணம், எது மரணம், எது அற்பமானது, எது அதிசயம். சூப்பராக சொல்கிறான். எது அதிசயம் சொல்லும் போது தான் சூப்பராக இருந்தது அந்த பதில். டெய்லி சாவை பார்த்தாலும் தான் சாவவே மாட்டோம்னு நினைக்கிறானே இந்த மனுஷன் வந்து அதிகமான அதிசயம்ன்றான் தர்ம. எது அற்பமானதுன்னா கவலை தான் அப்படிங்கிறான். கவலையை விட அற்பமானது உலகத்தில் எதுவும் இல்லை என்கிறான். உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் சந்தேகம் வராதது ஏன்? இப்படி கேட்கிறான் ரூமி. யாரையும் பார்த்து நடிக்க வேண்டாம், யாரையும் பார்த்து பின்பற்ற வேண்டாம். புரிந்து கொள்ளுங்கள், படித்துக் கொள்ளுங்கள், ஞானத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். நான் ஒரு ஆங்கிலத்தில் ஓஷோ சொல்லுவார், you are you and I am I. Don't compare yourself with anybody. It's the greatest insult for your own என்கிறான் ஹிட்லர். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருளை மெய்ப்பொருள் காணுங்கள், அமைதி காணுங்கள். காலத்தை வெல்ல முடியாது, கடந்து போகின்ற பொழுது சமாதானம் செய்து கொள்ளுங்கள். நான் 2 விஷயத்தை சொல்றேன். சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். இப்போ நான் சொல்ற மாதிரியான ஸ்மார்ட் இங்கில் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏனென்றால் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்களைத்தான் மண்டையில் நிறச்சி வச்சிருக்கோம். புதுசாக சிந்திக்கிறதே இல்லை, சிந்திக்கிறதுக்கு அவ்வளோ பயம். நம்ம எல்லாருமே படம் பார்க்குறோம், நமக்கு ஒரு விஷயம் தெரில. என்ன தெரியுமா? எந்த படம் பார்க்கறதுன்னு நமக்கு தெரில, சத்தியமாக தெரில. சில படம் பார்க்கவே படாது, அதெல்லாம் பார்த்துடுறோம். ரொம்ப முனைப்பாக பார்த்துடுறோம். ஸ்ட்ரெஸ்ஸு. குஞ்சன் சக்சேனான்னு ஒரு படம். வானத்தில் முதலில் பறந்த இந்திய விமானப்படையை சார்ந்த ஒரு பெண். அவ பேர் குஞ்சன் சக்சேனா. ஸ்ரீதேவி மேடத்துடைய பொண்ணு நடிச்சிருக்காங்க, ஜான்வி. அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம், ஹிந்தி ஃபில்ம். கீழே சப்டைட்டிலோட நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப குண்டா இருக்கு அந்த பொண்ணு. ட்ரை பண்ணுறா, நாம் பறக்கணும் அப்படின்றா, போறா வர. அந்த ஸ்ட்ரகிள்லாம் நிறைய இருக்குது. கடைசியாக ரிஜெக்ட் பண்ணப்படுறா, மறுபடியும் வெயிட்டை குறைக்கிறா, போறா, ஜாயின் பண்ணிட்டா. இப்போ கிளைமேக்ஸ் பாருங்க. இங்கே யாராவது அப்படி ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்களா? இல்லை தகப்பன்மார்களே, தாய்மார்களே, உங்கள் குழந்தைக்கு இந்த ஸ்மார்ட்னஸை சொல்லி தரீங்களா? அவ கடைசியாக செலக்ட் ஆயிட்டாங்க. 4 பேர் செலக்ட் ஆகிறாங்க. 4 பேரில் 2 பேருக்கு தான் வாய்ப்பு. 4வது மாடிக்கு பயிற்சி கூட்டு போகிறான். 4வது மாடியில் வெளியில் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒன்னொன்னா வெளியில் வருது. அதில் ஸ்மார்ட்டான ஒரு பொண்ணு, இவ தான் ஜெய்பா, இவ தான் த ஃபர்ஸ்ட் லேடி அப்படின்னு பேர் போடுற ஒரு பொண்ணு. அவள் போகிறாங்க உள்ள. குஞ்சன் சக்சேனா உட்காந்துருக்கா. எல்லா டீச்சர்கிட்டையும் திட்டு வாங்குற பொண்ணு உட்காந்துருக்கா. முயற்சி செஞ்சு தோப்பா, முயற்சி செஞ்சு ஜெயிப்பா, தோப்பா, முயற்சி செஞ்சு ஜெயிப்பா, அந்த மாதிரியான பொண்ணு. மேலே ஏறுறா. 4வது மாடி. 4வது மாடியில் ஒரு ஜன்னல் அப்படி திறந்து விடுறாங்க. திறந்து விட்ட உடனே ஃபர்ஸ்ட் பொண்ணை சொல்கிறாங்க, கிளைம். அவர் இப்படி நிற்கிறார் அந்த மாஸ்டர். கிளைம் அப்படின்னோட நம்ம மேலே ஏறிட்டான். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோர்ஸில், ஏர்ஃபோர்ஸில், டிஃபென்ஸில் ஆர்டர் உடனே கேட்கணும்ல. ஜம்ப். 4வது மடியில் கீழே குதிச்சா கால் உடைஞ்சிரும், லைஃபே போயிடும். ஜம்ப்ன உடனே அப்படி பார்க்குறா. டைம் பார்க்குறாரு. ஐ குயிட். அவள் சொல்லிட்டா, போயா குதிச்சு காலை உடைச்சிக்கிறத விட நான் ஒழுங்காக என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு குயிட் ஆகிட்டா. குஞ்சன் சக்சேனா ஏறுறாங்க. நிற்கிறா. கிளைம் அப்படின்னு நிற்கிறா. அந்த குழந்தை என்னமா நடிச்சிருக்கு தெரியுமா? முகம் வந்து கண்ணெல்லாம் அப்படி துடிக்குது அவளுக்கு. நிற்கிறா. ஜம்ப் அப்படின்ன உடனே கீழே பார்க்குறோம். அதோட பாதாளம். அப்படியே டைம் லிமிட் போயிட்டே இருக்கு, தெரியுது. 5 செகண்ட்லக்குள்ள செய்யணும். அப்படியே அபவுட் டர்ன் பண்ணி ரூம்ல குதிச்சிட்டா. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஜம்ப் தான், ஜம்ப் அவுட் கிடையாது. ஜம்ப் அவுட் கிடையாது. ஸ்மார்ட்டா இருங்க. ஸ்மார்ட்டா இருக்கிறது தான். புத்தன் ஸ்மார்ட்டா இருந்தான். அந்த ஸ்மார்ட்னஸ் அவனுக்கு வந்துருச்சு. அதனால் தான் அவன் உட்கார்ந்த மரம் போதி மரம் என்ற புகழ் பெற்றது. நான் ஒரு விஷயம் சொல்லவா, ஒரு டீச்சரா, ஒரு குழந்தைய ஒரு டீச்சர் அடையாளம் காட்ட முடியாதுங்க. டீச்சர் தாங்க, குழந்தை தாங்க டீச்சர் அடையாளம் காட்ட. ஷீ இஸ் த பெஸ்ட் டீச்சர். பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டும் ஒருத்தி கிடையாதுங்க, பெஸ்ட் டீச்சர்னு ஒருத்தி இருக்கிறா. பெஸ்ட் புக்குன்னு ஒன்று இருக்கு, பெஸ்ட் ரீடர்னு யாரும் கிடையாது. தேடி போங்க. நம்மை பார்த்து நம் பிள்ளைகள் வளர்கிறார்கள். நம் சொல் கேட்டு வளர்வதே இல்லை. நம்ம பார்க்குது, இப்படி பார்த்து தான் வளருது.
நான் யோசிச்சு பார்க்குறேன். நான் பல நேரங்களில் இந்த மாதிரி கூட்டங்களை கடந்து வரும்போது என் கையை பிடித்து கொண்டு பல பெண்கள் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? பல ஆண்களும் சொல்வார்கள், எங்கள் வீட்டில் உங்கள் பேச்சைன்னா ரொம்ப பிடிக்குங்க. நான் உங்களுக்கு என்ன பதில் தருவேன் தெரியுமா? என் பேச்சு உங்கள் வீட்டில் பிடிக்கும்னா அது உங்களுக்கு நல்லது. இப்படி தான் பதில் சொல்கிறேன். பெண்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? என் மன வலி அது சொல்லிடுறேன், இங்கே யார்கிட்டையும் சொன்னதில்லை, இன்றைக்கி சொல்லிடுறேன். உங்கள் பேச்சு கேட்காம நான் தூங்குறதே இல்லைங்க. இருக்கிறீங்களா? இங்கேயே இருக்கிறீங்க தானே? உங்கள் பேச்சை பல நேரங்களில் மண்டையும் கொடாஞ்சதுங்க. அண்ணா எனக்கு தூங்கவா பேசுகிறேன், என் பேச்சை கேட்டு எப்படி உனக்கு தூக்கம் வருது? ரொம்ப மண்டை குழப்பம் எனக்கு. இந்த மண்டை குழப்பத்தில் ஒரு நாள் என் தோழி ஒரு செய்தி அனுப்பியிருந்தாங்க. அடடடடா, இதுதான் நான் நடக்குது, இதுதான் நான் ரசாயனம், இதுதான் நான் ரசவாதம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரியுமா அந்த தோழி சொல்லியிருந்தா? நீ ஆத்மார்த்தமாக பேசுகிறாய், உனக்கு தெரியுமா, உனக்கே தெரியாத ஒன்றை சொல்கிறேன், உன்னுடைய பேச்சுக்கள் எங்களை போன்ற பல பெண்களுக்கு தூக்க மாத்திரை. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தினால் தோற்கடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு இந்த உலகத்தை சந்திக்கவே முடியாது உன்னால் என்று மனம் நொந்து தூக்கம் கலைந்து இருக்கின்ற பொழுது, உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும், நாளை விடியும் பார், எழுந்திரு என்று நீ சொல்லுகின்ற பொழுது நான் மன அமைதி காண்கிறேன், ஆழமாக தூங்கி விடுகிறேன், அடுத்த விடியலுக்கு காத்திருக்கிறேன்னு சொன்ன. இப்போ புரிதல் வித்தியாசப்படுகின்ற பொழுது அது போதி மரமாகிறதா இல்லையா? ஏற்கனவே ஒரு விஷயம் நிகழ்கின்ற பொழுது, நிகழ்வுதலிலே நாம் இருக்கின்ற பொழுது, ஒன்றிலிருந்து இன்னொன்று மாறுபடுகின்ற பொழுது ஒரு வித்தியாசம் நிகழுது. எனக்கு தெரியாது இந்து மதம் இதை எப்படி சொல்கிறது, கிறிஸ்துவ மதம் இதை எப்படி சொல்கிறதுல எனக்கு அந்த வயதில் தெரியாது. ஆனால் ஞானம் வருகின்ற பொழுது எல்லாம் ஒன்று என்று தெரியக்கூடிய அந்த நிலை வருது இல்ல, அந்த நிலை வந்ததற்கு பிறகுதான் நான் இதை பகிர்கிறேன். நீ எந்த மதம் என்று யாரேனும் கேட்கிறார்களா? என்கிட்டயும் கேட்கிறாங்க. கூப்பிட்டா முதலில் அடையாளப்படுத்தப்படுவது என் மதம். மதம் கூட ரெண்டாவது தான். ஃபர்ஸ்ட் பொண்ணு, ரெண்டாவது மதம், மூன்றாவது ஜாதி. நல்ல வேளை எனக்கு இருக்கிற மதத்துக்கு ஜாதி இல்லை. இல்லை தெரியாது, தெரிஞ்சா சொல்லிட்டு தான் இருப்போம். தெரியாத ஒரு சூழல்ல வந்து ஒரு மதத்துல இருக்கிறோம் நாங்க. பாரதி சொல்கிறான், உங்களுக்கு போதி மரமாக அந்த கவிதை மாறுகிறது பாருங்கள். நீங்கள் புத்தனாக இருந்தால் தான், இல்லை என்றால் அது வெறும் கவிதை தான். நான் இப்படி சொல்றது வழக்கம். வெறும் கயிறு தான், கருத்து ஏற்றி கட்டினால் காப்பு, கருத்து ஏற்றி கட்டினால் தாலி. வெறும் சோறு தான், கருத்து ஏற்றினால் தான் பிரசாதம். கருத்து ஏற்றணும்ல, வெறும் சொல் தான், கருத்து ஏற்றினால் மந்திரம். கருத்து ஏற்றி பார்த்தால் தான் மரம் தான், அரச மரம் தான். கருத்து ஏற்றி பார்த்தால் போதி மரம். கருத்து ஏற்றப்படணுமே. பாரதி எப்படி கருத்தை ஏற்றுகிறான் பாருங்க. இந்த மாதிரி சொல்றதுக்கான துணிச்சல் இப்போ வரணுங்க, இப்போ வரணும். எப்படி சொல்றான் பாருங்க. ஏய், யாரா கடவுள் இப்படி கேட்கிறான். அவன் ஒரு மதக்காரன், ஒரு மதத்தை பின்பற்றுபவன், அந்த மதத்தில் நின்று கொண்டு பேசுகிறான். யாரா கடவுள்? எது கடவுள்? ஆத்தி சூடி இளம் பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண்மேனியான் சிவன், கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடந்தோன் விஷ்ணு, மஹமது நபிக்கு மறையருள் தந்தோ புரிந்தோன் அல்லாஹ், இயேசுவின் தந்தை யெகோவா என உருவகத்தாலே பலர் உணர்ந்தும். வார்த்தை பாருங்க எப்படி சூடா வருது. இன்னைக்கு சொல்லிருங்களா பாப்போம். நான் என்ன சொல்றேன், சொல்ற தைரியம் இல்லைன்னா இதை சொல்லிருங்கிற. உணர்ந்தும் உணராமலும் பரவிடும் பரம் பொருள் ஒன்றே, அதன் இயல்பு ஒளி உரு அறிவாம், அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார், அதன் நிலை அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம். என்னை கேட்டால் பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் முதல்ல வரக்கூடிய பாட்டாக இது இருக்கணும். நான் எங்கள் காலேஜில் ஃபஸ்ட்டு பாட்டாக வச்சுட்டேன். எங்கள் காலேஜில் ஃபஸ்ட் இயரில் முதல் பாடமே தமிழ் பாடமே இது. எப்பொழுது ஒன்று போதி மரமாகிறது? பாரதி சொன்னானே, அறிவால் விளங்கும் முதல் ஜோதி நான், தன்னை முதல் ஜோதியாக வைக்கிறான். நான் சொல்லவா, இது ஒரு கன்னிதான். அறிவுமதியாகட்டும், பாரதியாகட்டும், வைரமுத்துவாகட்டும், எந்த கவிஞனும் ஆகட்டும், அவர்கள் எல்லாம் நம்முடைய மூத்த தமிழ் மரபின் கன்னிகள். மூத்த தமிழ் மரபு நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய அற்புதமான அறிவு இருக்கு இல்லையா, அறிவின் பெரு வெள்ளம். இப்படி எந்த இனமாவது சொல்லியிருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 4 மொழி தெரியுங்க. வீட்டில் உருது பேசுகிறேன், அரபி குரான் எழுத படிக்க வாசிக்க தெரியும், ஹிந்தி உருது பேசுறதுனால ஹிந்தி சரளமாக வரும், ஆங்கிலம் நல்லா சரளமாக பேசுவேன், எழுதுவேன், புரிஞ்சுக்குவேன். தமிழ் சேர்த்தா மொத்தம் 5 மொழி. நான் சொல்கிறேன், யாமறிந்த மொழிகளில் எனக்கு தெரிஞ்ச 5 மொழி. 5 மொழியில யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். காரணம் என்ன தெரியுமா? வெறும் இனிமையல்ல, அறம்.
அறம் என்கின்ற சொல்லுக்கு நீங்கள் எந்த மொழியிலும் விளக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள், தமிழ் சொல்லுகின்ற அந்த பொருளுக்கு பக்கத்துல கூட யாரும் வர முடியாது. ஆழமான அறிவு பெற்றவர்கள் நாம். புத்தனை தேடி போக வேண்டியதில்லை. இதோ வாசல்ல போனா இருக்குது அரச மரம், நாம் தான் அதை போதி மரமாக மாற்றாமல் அமர்ந்திருக்கிறோம். அவ்வளவு பொக்கிஷம் இருக்கிறது நம்மிடத்தில். இப்படி யாரேனும் சொன்னதுண்டா? எந்த இலக்கியத்திலாவது உண்டா? எந்த மொழியிலாவது இப்படி உண்டா? பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேன்னு சொல்லிட்டு போனவன் யாராவது இருக்கானா? வாழ்க்கையின் எவ்வளவு பெரிய தத்துவம் அது, எவ்வளவு பெரிய சமநிலை அது, சமூக நீதி இல்லையா அது? வாழ்வினுடைய பெரும் தத்துவத்தை போகிற போக்கிலே சொல்லிவிட்டு போன மிகப்பெரிய அறிவு மரபு சார்ந்தவர்கள் நாம். நான் இப்படி துணிச்சலா இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்தியாவில் வட மாநிலத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு 7 வயது குழந்தைய மற்ற மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேரை சொல்லி, ஜாதியை சொல்லி, மதத்தை சொல்லி அடிக்க சொல்றாங்க. எல்லாரும் அந்த காணொளி பார்த்துருப்போம். அடிக்கிற குழந்தைகளை தான் நான் பார்த்தேன். எனக்கு அடிக்க சொல்றாங்கல்ல, அந்த அவங்க குற்றவாளின்னு தெரியுது. எனக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க, அதெல்லாம் சரி. என் கவலை எது தெரியுமா? அடிக்கிறாங்கல்ல அந்த குழந்தைகளுடைய மனநிலை தான் எனக்கு முக்கியமாகப்பட்டது. ஆனால் அந்த குழந்தைகள் விருப்பமே இல்லாமல் எதற்கு அடிக்கிறோம் என்பதனையே தெரியாமல் அவர்கள் சொன்ன கட்டளைக்கு அடிச்சிட்டு போறாங்க. அந்த காட்சியை பார்த்தனா. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் பெருமக்களே, நான் இப்போ ஒரு பாட்டு சொன்னேன்னா நீங்க திருப்பி எல்லாரும் சொல்லுவீங்க, அம்மா இங்கே வாவா. எப்போ படிச்சது? 40 வருஷம் இருக்குமா? ஓதாமல் ஒரு நாளும், அப்புறம் ஒருவரையும் பொல்லாங்கு, அடுத்து இந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் நாம எல்லாருமே புத்தர்கள் தான். போங்க, இந்த நாட்டில் அறத்திற்கு பஞ்சம் இல்லை. ரொம்ப முயற்சி பண்ணணும் குழப்பத்தை ஏற்படுத்தணும்னா. ஆனால் உங்கள் முயற்சி திருவினை ஆகக்கூடாது என்பது எங்கள் 8 கோடி தமிழர்களுடைய பிரார்த்தனையும் ஒட்டுமொத்த அறச்சார்ந்த சிந்தனையும். சொல்றோம் இல்லையா, இயற்கையின் மீதும் உயிர்களின் மீதும் நம்முடைய வாழ்விலே நம்முடைய சிந்தனை தான் நமக்கான வெளிச்சமாக இருக்கிறது. அந்த சிந்தனையை வளர்த்து கொள்ளுகின்ற வாய்ப்பை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிந்தனை கூட்டம் என்று நான் கருதுகிறேன். நான் இறை நம்பிக்கை கொண்டவள்யா, அதுல மறுப்பு இல்லை. ஆனால் ஜாதியிலே நம்பிக்கை இல்லாதவள், உயர்வு தாழ்விலே நம்பிக்கை இல்லாதவள். உயர்வு தாழ்வின் மீது எனக்கு ஒருபோதும் நம்பிக்கை கிடையாது. குர்ஆனிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, நான் உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் பிரித்திருக்கிறேன். அவை உங்களை அடையாளம் காண்பதற்காகவே தவிர உங்களிடத்தில் உயர்வு தாழ்வு சொல்வதற்காக இல்லை என்கின்ற வேதம் படித்து வளர்ந்தவள் நான். எல்லா பெயர்களும் அடையாளத்திற்காகத்தானே தவிர உயர்வு தாழ்வு சொல்வதற்கு இல்லை என்கின்ற அடிப்படை சித்தாந்தம் என்னுடையது. நான் அந்த ஒரு பலத்தில் சொல்லுகிறேன். சமீபத்தில் என்னுடைய அம்மா சின்ன வயசிலிருந்தே இறை நம்பிக்கையை அதிகமாக ஊட்டி வளர்ப்பார், ரொம்ப அதிகமா ஊட்டி வளர்ப்பார். நீ என்ன மதம், நான் என்ன மதம், நீ என்ன சாதி, நான் என்ன சாதி, கேட்டு கேட்டு காயப்படுகிறார்கள். நான் எப்படி சொல்வது? பாரதியின் 2 கவிதைகளை சொல்கிறேன். போதி மரமாக எனக்கு அந்த புத்தகம் மாறக்கூடிய 2 கவிதைகளை நான் சொல்லுகிறேன். நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி என்று கேட்கின்ற பொழுது 1921ஆம் ஆண்டிற்கு முன்னால் இறந்து போன, சுதந்திர தேசத்தை பார்த்தே இராத அடிமை தலையினால் இந்த உலகம் தவித்து கொண்டிருந்த அந்த வேளையில் எழுதுகோல் எடுத்து ஒருவன் எழுதினான், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்றானே. அதுதானே சங்க இலக்கியம் சொல்லுகின்ற சிறுமனை, அளவன் சிறுமனை. சங்க இலக்கிய புலவன் கூட வாழும் உயிர்களை நம்முடைய உயிர்களாக மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவன். அசையா மலையையும் என் ஜாதி என்று பேசியவன் பாரதி. கடலை என் கூட்டம் என்று சொன்னவன். சிறிய வயதிலிருந்தே தேடல் கொண்டவள் நான். ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வாழ்க்கையின் தத்துவமே. பர்வீன் சுல்தானா நன்றாக பேசுகிறார் என்றால் ஒன்று நினைவில் கொள்ளுங்கள், நான் பேசும் கருத்து முக்கியமே இல்லை, என் மனநிலை தான் முக்கியம். எந்த மனநிலையில் நான் அறிவை பெறுகிறேனோ அந்த மனநிலையில் இருந்து என் அறிவை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். பெண் விடுதலை குறித்தும், குழந்தைகள் விடுதலை குறித்தும், முதியவர்கள் நலன் குறித்தும், விளிம்பு நிலையில் ஒதுக்கப்பட்டவர்களுடைய வாழ்விலே சமூக நீதி குறித்தும் ஒரு தேடலான ஒரு அக்கினி எனக்குள் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருந்திருக்கிறது. அந்த தேடலில் நான் இருந்த பொழுது ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதியா என்கின்ற ஒரு கேள்வி
பன்னெடும் காலமாக என் மனதிலே உண்டு. உங்களுக்கு என்னத்தான் வேணும் என்று கேட்கக்கூடியவர்கள் மத்தியில் எனக்கு என்ன வேண்டுமென்றே தெரியாத உன்னிடத்தில் நான் கேட்டு பெறுவது ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய ரௌத்ரம் எனக்கு இருந்திருக்கிறது. கவிஞர் அறிவுமதி அவர்கள் ஒரு கவிதையால் என்னை ஈர்த்தார். பெண்ணினுடைய நிலை குறித்து இதை விட சிறப்பாக வேறு எந்த கவிஞனாலும் சொல்லிவிட முடியாத நிலையில் உச்சம் தொட்ட ஒரு கவிதை அது. இதுதான் கவிதையின் தொடக்கம். கொஞ்சம் மனசுல இருக்கிற கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. 4 வரியில கவிதை முடியும். தொட்டிலில் குழந்தையின் அழுக்குரல். ஒரு மரத்துல ஒரு துணி தொட்டிலா தொங்குது, அதுல ஒரு குழந்தை அழுற சத்தம் கேட்குது. இதான் முதல் வரி காட்சி. தொட்டிலில் குழந்தையின் அழுக்குரல், வரப்பில் பண்ணையார். வயல் இருக்கு, வரப்பு இருக்கு, வரப்புல ஒரு பண்ணையார் உட்கார்ந்து இருக்கார். இது 2வது வரி. 3வது வரியில் கவிதையை நிறைவு செய்கிறார் பெருந்தகை. தொட்டிலில் குழந்தையின் அழுக்குரல், வரப்பில் பண்ணையார், வயலில் சொட்டியது தாய்ப்பால் என்று முடித்தார். இதை விட ஒரு பெண்ணிற்கான அன்றாட சுமைகளை, அவள் தாய்மை மறுதலிக்கப்படுவதை, அவள் பெண்மை மறுதலிக்கப்படுவதை, அவள் உழைப்பு சுரண்டப்படுவதை வேறு எந்த கவிஞனும் எழுதவில்லை என்பதனால் அந்த கவிஞனை பற்றி சொல்லிவிட்டு என் பேச்சை தொடங்கலாம் என்று நான் நினைத்தேன். நீங்கள் நிறைய நாள், இன்னும் நிறைய நாள் தேக ஆரோக்கியத்துடனும் இதே புத்தி கூர்மையுடனும் இதே கவி நலத்துடனும் தேடலுடனும் வாழ வேண்டும் என்று என் தமிழால் வாழ்த்துகிறேன் அண்ணா. வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை என்கின்ற கருத்திலே உடன்பாடு உண்டு எனக்கு. அதனால் என் செந்தமிழால் உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க வாழ்க வாழ்க. புத்தகம் எனும் போதி மரம் குறித்து என்ன பேசுவது? மரத்தினால் புத்தனுக்கு பெருமையா, புத்தனால் மரத்திற்கு பெருமையா? மரம் போதித்ததனால் சித்தார்த்தன் புத்தனானானா? புத்தனாக வந்து அவன் உட்கார்ந்ததனால் அந்த போதி மரம், அந்த அரச மரம் போதி மரமானதா? இப்படி யோசிக்கிறேன் நான். எல்லா மரங்களும் சாதாரண மரங்கள் தான். அமருகின்றவர்கள் புத்தர்களாக இருக்கின்ற பொழுது அந்த மரம் போதி மரமாகிறது. வெறும் போதி மரங்களை புகழ்ந்து பேச நான் வர இல்லை. அந்த போதி மரங்களுக்கு ஒரு புத்தன் கிடைக்க வேண்டுமே என்ற தேடலோடு தான் இந்த தலைப்பை நான் அணுகுகிறேன். இப்படி எழுதப்பட்டிருந்தது அந்த வாசகம். நான் உங்களை அப்படியே பசுமையாக கடத்துகிறேன். நீங்கள் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. அப்போதான் எல்லாரும் காசு கொடுத்து புக்கை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பேரறிஞன் சொல்லுகிறான், நீங்கள் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. அடுத்த வரிதான் முக்கியம். நீங்கள் வாங்குவதெல்லாம் அந்த புத்தகத்தின் அச்சுக்கூலியும் காகித கூலியுமே தவிர புத்தகத்தை உங்களால் காசு கொடுத்து வாங்க முடியாது. சிந்தனையை எப்படி வாங்குவீர்கள்? அறிவுமதியினுடைய ஒரு கவிதையை வாங்குவதற்கான பேராற்றலும் பெரும் செல்வமும் எந்த தமிழனிடத்தில் இருக்கிறது? ஒரு வகுப்பாசிரியருடைய ஒரு வகுப்பை வாங்குவதற்கான ஃபீஸ் கொடுத்து விட முடியுமா? அப்படித்தான் சிந்தனையை விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது என்று என்றைக்கு புரிந்து போகிறதோ புத்தகம் அப்பொழுது போதி மரமாகிறது. முக்கியமான ஒரு கருத்தை சொல்லிவிட்டு நான் இடம் சார்கிறேன். 2-3 மினிட்ஸ்ல முடிக்கிறேன். உங்கள் மனதிலே சில வெளிச்சங்களை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக பேச வருபவள் நான். இந்த பேச்சு கேட்பதற்கு முன்னால் உங்கள் மனநிலையில் இருந்து சற்றேனும் மாறுபட்ட உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு சில மாற்றம், அத்தனை பேரும் இல்லை, யாரோ ஒருத்தர், என் வரவு வெற்றி. ஒருத்தர் தான் என் இலக்கு, ஒருத்தர் தான். இப்போ ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஏதோ ஒன்று நடந்தது. என்ன நடந்தது? வெரி குட், எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2023ஆவது வருஷம், சந்திராயன் 3 சாயந்தரம் 6:03க்கு 3ல் போய் இறங்குச்சு. கரெக்டா? கரெக்டா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு செய்தியை சொல்கிற பாருங்க. கோயம்புத்தூரில் ஒரு பிரியாணி கடை பாய் 6 மணிக்கு கொண்டாந்து பிரியாணியை வச்சுட்டாரு விற்பனைக்கு. 6:03க்கு சூடாக தேக்ஷாவை திறந்தாரு. செய்தி வந்துருச்சு, தென்துருவத்தில் சந்திராயன் போய் இறங்குச்சின்னு 300 பொட்டலத்தையும் ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டார்.
எவ்வளோ சந்தோஷம் இல்லை? நம்ம நாடுங்க, வீரமுத்துவேல் தமிழ இஸ்ரோவின் இயக்குனர். சாதிச்சோமா இல்லையா? தென்தூரத்தில் போய் அப்படி வச்சோமா இல்லையா? அதை பற்றிய ஒரு வரலாறு சொல்லிட்டு போறேன் பாருங்க. முனை முகத்து நில் என்கிறான் பாரதி, முனை முகத்து நில்லேல் என்கிறாள் ஔவை. யார் சொல்ல கேட்டுக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ ரோட்டில் இறங்குறீங்க, ஃபஸ்ட்டு வந்துடணும்னு நீ ரோட்டில் வண்டி ஓட்ட முடியாது, உனக்கு முன்னால் ஒருத்தன் ஓடிக்கிட்டு தான் இருப்பான். சரியா? அங்கெல்லாம் முந்திக்கிட்டு நிற்க முடியாது, பார்த்து தான் போகணும். நான் ஒரு வரலாறு சொல்கிறேன், இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், அதனால் சொல்கிறேன். முதல்ல ஒரு விண்கலம் போச்சா சந்திரனுக்கு? சந்திரனுடைய நிலத்தில் முதல்ல கால் வச்சது யாரு? சொல்லுங்க. நான் எல்லாருக்கும் தெரியுமே. எப்படி தெரியும்? நான் சொல்லவா எப்படி தெரியும்னு? சிலதுக்கு தான் படித்து தெரியும். நம்மள நிறைய பேருக்கு சந்திரனை தொட்டது யார் ஆம்ஸ்ட்ராங்கோ, அதில் தான் தெரியும் நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் ஃபஸ்ட்டு தொட்டதுன்னு. இந்த வரலாறு தெரியுமா? ஃபஸ்ட்டு போய் சந்திரன் மண்டலத்தில் இறங்குச்சுல விண்கலம், அதில் ஓட்டிட்டு போன பைலட் இருக்கார்ல, அந்த பைலட்டு நீல் ஆம்ஸ்ட்ராங் கிடையாது. நான் இதை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு உண்மையாகவே ஒரு 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 வெளிச்சம் கிடைக்கும், ஒரு சின்ன ஒளிவட்டம். அந்த கலத்தை ஓட்டிய பைலட் பேரு எட்வின் சி ஆல்ட்ரின். 12 வருஷம் மூன்வாக் பண்ணவன், 3 வருஷம் வீட்டுக்கு கூட போகாம புவியியல் சக்தி இல்லாமல் இருக்கின்ற இடத்தில் நீந்தி நீந்தி நடந்து நடந்து பயிற்சி பெற்ற இன்டென்ஸ் ட்ரெயினர் அந்த கலத்தின் பைலட். பக்கத்தில் இருக்கிறான்ல அவன் பேரு நீல் ஆம்ஸ்ட்ராங், அவன் கோ பைலட். அவன் ஸ்பேஸ்மேன் கிடையாது, அவன் சீமேன். கடலிலே கப்பலிலே பயிற்சி பெற்றவன், ஆழ்கடல் குதிச்சு பயிற்சி பெற்றவன். அங்க புவியீர்ப்பு சக்தி இருக்காது, பயங்கர பயிற்சி அவனுக்கு. அங்க பயிற்சி பெற்றவன் இங்க வந்து ஜெயிச்சிட்டான், இங்க வந்துட்டான். அவனுக்கு ஒரு 2 வருஷம் ட்ரைனிங். இப்போ 2 பேரும் இருக்கிறாங்க உள்ள களத்துல. போய் களம் இறங்குச்சு. என்ன நடந்தது? உங்கள் அத்துணை பேருக்கும் சொல்கிறேன், நீங்கள் வாழ்க்கையில் மாணவர்களாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், குடும்ப தலைவர்களாக இருக்கலாம், உறுப்பினர்களாக இருக்கலாம், தொழிலாளர்களாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். யார் வெற்றியாளர்கள்? எந்த துறையை நீங்கள் சார்ந்தவராக இருந்தாலும் அந்த துறையில் யார் ஜெயிப்பார்கள் என்பதை சொல்கிறேன். களம் போய் இறங்கிருச்சு, கதவு திறக்குது, நாசாலிருந்து அறிவிப்பு வந்தது. Now the pilot shall pass. பைலட் குதிக்கலாம், ஆர்டர் வந்துருச்சு. இப்போ நான் தான் எட்வின் சி ஆல்ட்ரின் நிற்கிறேன். 12 வருஷம் ட்ரைனிங். என்ன ட்ரைனிங் தெரியுமா? புறா ட்ரைனிங் நினைக்கிறேன். அவன் குதிச்சு பழகினதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல். குதிக்கும் போது கீழே பார்க்குறான், அவன் சொல்கிறான், அவனே எழுதுகிறான், நான் கீழே பார்க்கிறேன், புவியீர்ப்பு சக்தி இல்லை, அது எத்தகைய கேஸால் நிரம்பி இருக்குன்னு தெரியாது, எந்த மாதிரி சதுப்பு நிலம்னு தெரியாது, குதிக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். குதிப்பதற்கு என்னை தயார் செய்வதற்கு 3 வினாடிகள் எடுத்துக்கொண்டேன். ஷால் பாஸ் 1 2 3 4 5th. Now the co-pilot shall pass. அப்படியே குதிச்சிட்டான் நீல் ஆம்ஸ்ட்ராங். உடனடியாக அந்த விஷயத்தை முழுமையான தியானமும் அறிவும் கொண்டு கீழே கால் வச்சான் பாருங்க. கால் பதித்தவன் வரலாற்றிலே இடம் கொண்டான். கொஞ்சம் நின்று பிந்தி யோசித்தவன் வரலாற்றில் அவன் பெயரே தெரியவில்லை என்பதாக பின்னுக்கு தள்ளப்பட்டான். முந்திக் கொள்கிறீர்களா? எந்த வேலையை நீங்கள் தொடங்கினாலும் அந்த வேலையை சிறப்பாக செய்வது அல்ல முக்கியம், முற்றுமாக சிறப்பாக செய்வது முக்கியம். முற்றுமாக சிறப்பாக செய்கிறீர்களா? உங்கள் போதி மரத்தில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் பெறுகின்ற ஞானம் போல் 2 வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஸ்டே ஃபிட் மெடிக்கலி அண்ட் லீகலி. சட்டப்பூர்வமாகவும் மருத்துவ ரீதியாகவும் ஃபிட்டா இருங்க. இந்த ஃபிட்னஸ் தான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும்.
யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவதல்ல சிகரம் தொடுவது. உங்கள் உயரத்தின் எல்லையை தொடுகிறீர்களா, நீங்கள் சிகரம் தொட்டவர்கள். எனக்கு தெரியாது இந்து மதம் இதை எப்படி சொல்கிறது, கிறிஸ்துவ மதம் இதை எப்படி சொல்கிறதுல எனக்கு அந்த வயதுல தெரியாது. ஆனால் ஞானம் வருகின்ற பொழுது எல்லாம் ஒன்று என்று தெரியக்கூடிய அந்த நிலை வருதில்லை, அந்த நிலை வந்ததற்கு பிறகுதான் நான் இதை பகிர்கிறேன். நீ எந்த மதம் என்று யாரேனும் கேட்கிறார்களா? என்கிட்டயும் கேட்கிறாங்க. கூப்பிட்டா முதலில் அடையாளப்படுத்தப்படுவது என் மதம். மதம் கூட ரெண்டாவது தான். ஃபர்ஸ்ட் பொண்ணு, ரெண்டாவது மதம், மூன்றாவது ஜாதி. நல்ல வேளை எனக்கு இருக்கிற மதத்துக்கு ஜாதி இல்லை. இல்லை தெரியாது. தெரிஞ்சா சொல்லிட்டு தான் இருப்போம். தெரியாத ஒரு சூழல்ல வந்து ஒரு மதத்துல இருக்கிறோம் நாங்க. பாரதி சொல்கிறான், உங்களுக்கு போதி மரமாக அந்த கவிதை மாறுகிறது பாருங்கள். நீங்கள் புத்தனாக இருந்தால் தான், இல்லை என்றால் அது வெறும் கவிதை தான். நான் இப்படி சொல்றது வழக்கம். வெறும் கயிறு தான். கருத்து ஏற்றி கட்டினால் காப்பு, கருத்து ஏற்றி கட்டினால் தாலி. வெறும் சோறு தான், கருத்து ஏற்றினால் தான் பிரசாதம். கருத்து ஏற்றணும்ல, வெறும் சொல் தான், கருத்து ஏற்றினால் மந்திரம். கருத்து ஏற்றி பார்த்தால் தான் மரம் தான், அரச மரம் தான். கருத்து ஏற்றி பார்த்தால் போதி மரம். கருத்து ஏற்றப்படணுமே. பாரதி எப்படி கருத்தை ஏற்றுகிறான் பாருங்க. இந்த மாதிரி சொல்றதுக்கான துணிச்சல் இப்போ வரணுங்க, இப்போ வரணும். எப்படி சொல்றான் பாருங்க. ஏய், யாரா கடவுள் இப்படி கேட்கிறான். அவன் ஒரு மதக்காரன், ஒரு மதத்தை பின்பற்றுபவன். அந்த மதத்தில் நின்று கொண்டு பேசுகிறான். யாரா கடவுள்? எது கடவுள்? ஆத்தி சூடி இளம் பிறை அணிந்து மோனத்திற்கு முழு வெண்மேனியான் சிவன், கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடந்தோன் விஷ்ணு, மகமது நபிக்கு மறையருள் தந்தோ புரிந்தோன் அல்லாஹ், இயேசுவின் தந்தை யெகோவா என உருவகத்தாலே பலர் உணர்ந்தும். வார்த்தை பாருங்க எப்படி சூடா வருது. இன்னைக்கு சொல்லிருங்களா பாப்போம். நான் என்ன சொல்றேன், சொல்ற தைரியம் இல்லைன்னா இதை சொல்லிருங்கிற. உணர்ந்தும் உணராமலும் பரவிடும் பரம் பொருள் ஒன்றே, அதன் இயல்பு ஒளி உரு அறிவாம், அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார், அதன் நிலை அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம். என்னை கேட்டா பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் முதல்ல வரக்கூடிய பாட்டா இது இருக்கணும். நான் எங்கள் காலேஜில் ஃபஸ்ட்டு பாட்டாக வச்சுட்டேன். எங்கள் காலேஜில் ஃபஸ்ட் இயரில் முதல் பாடமே தமிழ் பாடமே இது. எப்பொழுது ஒன்று போதி மரமாகிறது? பாரதி சொன்னானே, அறிவால் விளங்கும் முதல் ஜோதி நான், தன்னை முதல் ஜோதியாக வைக்கிறான். நான் சொல்லவா, இது ஒரு கன்னிதான். அறிவுமதியாகட்டும், பாரதியாகட்டும், வைரமுத்துவாகட்டும், எந்த கவிஞனும் ஆகட்டும், அவர்கள் எல்லாம் நம்முடைய மூத்த தமிழ் மரபின் கன்னிகள். மூத்த தமிழ் மரபு நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய அற்புதமான அறிவு இருக்கு இல்லையா, அறிவின் பெரு வெள்ளம். இப்படி எந்த இனமாவது சொல்லியிருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 4 மொழி தெரியுங்க. வீட்டில் உருது பேசுகிறேன், அரபி குரான் எழுத படிக்க வாசிக்க தெரியும், ஹிந்தி உருது பேசுறதுனால ஹிந்தி சரளமாக வரும், ஆங்கிலம் நல்லா சரளமாக பேசுவேன், எழுதுவேன், புரிஞ்சுக்குவேன். தமிழ் சேர்த்தா மொத்தம் 5 மொழி. நான் சொல்கிறேன், யாமறிந்த மொழிகளில் எனக்கு தெரிஞ்ச 5 மொழி. 5 மொழியில யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். காரணம் என்ன தெரியுமா? வெறும் இனிமையல்ல, அறம். அறம் என்கின்ற சொல்லுக்கு நீங்கள் எந்த மொழியிலும் விளக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள், தமிழ் சொல்லுகின்ற அந்த பொருளுக்கு பக்கத்துல கூட யாரும் வர முடியாது. ஆழமான அறிவு பெற்றவர்கள் நாம். புத்தனை தேடி போக வேண்டியதில்லை. இதோ வாசல்ல போனா இருக்குது அரச மரம். நாம் தான் அதை போதி மரமாக மாற்றாமல் அமர்ந்திருக்கிறோம். அவ்வளவு பொக்கிஷம் இருக்கிறது நம்மிடத்தில். இப்படி யாரேனும் சொன்னதுண்டா? எந்த இலக்கியத்திலாவது உண்டா? எந்த மொழியிலாவது இப்படி உண்டா? பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேன்னு சொல்லிட்டு போனவன் யாராவது இருக்கானா? வாழ்க்கையின் எவ்வளவு பெரிய தத்துவம் அது, எவ்வளவு பெரிய சமநிலை அது, சமூக நீதி இல்லையா அது? வாழ்வினுடைய பெரும் தத்துவத்தை போகிற போக்கிலே சொல்லிவிட்டு போன மிகப்பெரிய அறிவு மரபு சார்ந்தவர்கள் நாம். நான் இப்படி துணிச்சலா இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். இந்தியாவில் வட மாநிலத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு 7 வயது குழந்தைய மற்ற மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேரை சொல்லி, ஜாதியை சொல்லி, மதத்தை சொல்லி அடிக்க சொல்றாங்க. எல்லாரும் அந்த காணொளி பார்த்துருப்போம். அடிக்கிற குழந்தைகளை தான் நான் பார்த்தேன். எனக்கு அடிக்க சொல்றாங்கல்ல, அந்த அவங்க குற்றவாளின்னு தெரியுது. எனக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க, அதெல்லாம் சரி. என் கவலை எது தெரியுமா? அடிக்கிறாங்கல்ல, அந்த குழந்தைகளுடைய மனநிலை தான் எனக்கு முக்கியமாகப்பட்டது. ஆனால் அந்த குழந்தைகள் விருப்பமே இல்லாமல் எதற்கு அடிக்கிறோம் என்பதனையே தெரியாமல் அவர்கள் சொன்ன கட்டளைக்கு அடிச்சுட்டு போறாங்க. அந்த காட்சியை பார்த்தனா. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் பெருமக்களே, நான் இப்போ ஒரு பாட்டு சொன்னேன்னா நீங்க திருப்பி எல்லாரும் சொல்லுவீங்க, அம்மா இங்கே வாவா எப்போ படிச்சது?
40 வருஷம் இருக்குமா? ஓதாமல் ஒரு நாளும், அப்புறம் ஒருவரையும் பொல்லாங்கு, அடுத்து இந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் நாம எல்லாருமே புத்தர்கள் தான் போங்க. இந்த நாட்டில் அறத்திற்கு பஞ்சம் இல்லை. ரொம்ப முயற்சி பண்ணணும் குழப்பத்தை ஏற்படுத்தணும்னா. ஆனால் உங்கள் முயற்சி திருவினை ஆகக்கூடாது என்பது எங்கள் 8 கோடி தமிழர்களுடைய பிரார்த்தனையும் ஒட்டுமொத்த அறச்சார்ந்த சிந்தனையும். சொல்றோம் இல்லையா, இயற்கையின் மீதும் உயிர்களின் மீதும் நம்முடைய வாழ்விலே நம்முடைய சிந்தனை தான் நமக்கான வெளிச்சமாக இருக்கிறது. அந்த சிந்தனையை வளர்த்து கொள்ளுகின்ற வாய்ப்பை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிந்தனை கூட்டம் என்று நான் கருதுகிறேன். நான் இறை நம்பிக்கை கொண்டவள்யா, அதுல மறுப்பு இல்லை. ஆனால் ஜாதியிலே நம்பிக்கை இல்லாதவள், உயர்வு தாழ்விலே நம்பிக்கை இல்லாதவள். உயர்வு தாழ்வின் மீது எனக்கு ஒருபோதும் நம்பிக்கை கிடையாது. குர்ஆனிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, நான் உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் பிரித்திருக்கிறேன். அவை உங்களை அடையாளம் காண்பதற்காகவே தவிர உங்களிடத்தில் உயர்வு தாழ்வு சொல்வதற்காக இல்லை என்கின்ற வேதம் படித்து வளர்ந்தவள் நான். எல்லா பெயர்களும் அடையாளத்திற்காகத்தானே தவிர உயர்வு தாழ்வு சொல்வதற்கு இல்லை என்கின்ற அடிப்படை சித்தாந்தம் என்னுடையது. நான் அந்த ஒரு பலத்தில் சொல்லுகிறேன். சமீபத்தில் என்னுடைய அம்மா சின்ன வயசிலிருந்தே இறை நம்பிக்கையை அதிகமாக ஊட்டி வளர்ப்பார், ரொம்ப அதிகமாக ஊட்டி வளர்ப்பார். நீ என்ன மதம், நான் என்ன மதம், நீ என்ன சாதி, நான் என்ன சாதி, கேட்டு கேட்டு காயப்படுகிறார்கள். நான் எப்படி சொல்வது? பாரதியின் 2 கவிதைகளை சொல்கிறேன். போதி மரமாக எனக்கு அந்த புத்தகம் மாறக்கூடிய 2 கவிதைகளை நான் சொல்லுகிறேன். நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி என்று கேட்கின்ற பொழுது 1921ஆம் ஆண்டிற்கு முன்னால் இறந்து போன, சுதந்திர தேசத்தை பார்த்தே இராத அடிமை தலையினால் இந்த உலகம் தவித்து கொண்டிருந்த அந்த வேளையில் எழுதுகோல் எடுத்து ஒருவன் எழுதினான், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்றான. அதுதானே சங்க இலக்கியம் சொல்லுகின்ற சிறுமனை, அளவன் சிறுமனை. சங்க இலக்கிய புலவன் கூட வாழும் உயிர்களை நம்முடைய உயிர்களாக மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவன். அசையா மலையையும் என் ஜாதி என்று பேசியவன் பாரதி. கடலை என் கூட்டம் என்று சொன்னவன். சிறிய வயதிலிருந்தே தேடல் கொண்டவள் நான். ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வாழ்க்கையின் தத்துவமே. பர்வீன் சுல்தானா நன்றாக பேசுகிறார் என்றால் ஒன்று நினைவில் கொள்ளுங்கள், நான் பேசும் கருத்து முக்கியமே இல்லை, என் மனநிலை தான் முக்கியம். எந்த மனநிலையில் நான் அறிவை பெறுகிறேனோ அந்த மனநிலையில் இருந்து என் அறிவை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். பெண் விடுதலை குறித்தும், குழந்தைகள் விடுதலை குறித்தும், முதியவர்கள் நலன் குறித்தும், விளிம்பு நிலையில் ஒதுக்கப்பட்டவர்களுடைய வாழ்விலே சமூக நீதி குறித்தும் ஒரு தேடலான ஒரு அக்கினி எனக்குள் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருந்திருக்கிறது. அந்த தேடலில் நான் இருந்த பொழுது ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதியா என்கின்ற ஒரு கேள்வி பன்னெடும் காலமாக என் மனதிலே உண்டு. உங்களுக்கு என்னத்தான் வேணும் என்று கேட்கக்கூடியவர்கள் மத்தியில் எனக்கு என்ன வேண்டுமென்றே தெரியாத உன்னிடத்தில் நான் கேட்டு பெறுவது ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய ரௌத்ரம் எனக்கு இருந்திருக்கிறது. கவிஞர் அறிவுமதி அவர்கள் ஒரு கவிதையால் என்னை ஈர்த்தார். பெண்ணினுடைய நிலை குறித்து இதை விட சிறப்பாக வேறு எந்த கவிஞனாலும் சொல்லிவிட முடியாத நிலையில் உச்சம் தொட்ட ஒரு கவிதை அது. இதுதான் கவிதையின் தொடக்கம். கொஞ்சம் மனசுல இருக்கிற கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. 4 வரியில கவிதை முடியும். தொட்டிலில் குழந்தையின் அழுக்குரல். ஒரு மரத்துல ஒரு துணி தொட்டிலா தொங்குது, அதுல ஒரு குழந்தை அழுற சத்தம் கேட்குது. இதான் முதல் வரி காட்சி. தொட்டிலில் குழந்தையின் அழுக்குரல், வரப்பில் பண்ணையார். வயல் இருக்கு, வரப்பு இருக்கு, வரப்புல ஒரு பண்ணையார் உட்கார்ந்து இருக்கார். இது 2வது வரி. 3வது வரியில் கவிதையை நிறைவு செய்கிறார் பெருந்தகை. தொட்டிலில் குழந்தையின் அழுக்குரல், வரப்பில் பண்ணையார், வயலில் சொட்டியது தாய்ப்பால் என்று முடித்தார். இதை விட ஒரு பெண்ணிற்கான அன்றாட சுமைகளை, அவள் தாய்மை மறுதலிக்கப்படுவதை, அவள் பெண்மை மறுதலிக்கப்படுவதை, அவள் உழைப்பு சுரண்டப்படுவதை வேறு எந்த கவிஞனும் எழுதவில்லை என்பதனால் அந்த கவிஞனை பற்றி சொல்லிவிட்டு என் பேச்சை தொடங்கலாம் என்று நான் நினைத்தேன்.
நீங்கள் நிறைய நாள், இன்னும் இன்னும் நிறைய நாள் தேக ஆரோக்கியத்துடனும் இதே புத்தி கூர்மையுடனும் இதே கவி நலத்துடனும் தேடலுடனும் வாழ வேண்டும் என்று என் தமிழால் வாழ்த்துகிறேன் அண்ணா. வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை என்கின்ற கருத்திலே உடன்பாடு உண்டு எனக்கு. அதனால் என் செந்தமிழால் உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க வாழ்க வாழ்க. புத்தகம் எனும் போதி மரம் குறித்து என்ன பேசுவது? மரத்தினால் புத்தனுக்கு பெருமையா, புத்தனால் மரத்திற்கு பெருமையா? மரம் போதித்ததனால் சித்தார்த்தன் புத்தனானானா? புத்தனாக வந்து அவன் உட்கார்ந்ததனால் அந்த போதி மரம், அந்த அரச மரம் போதி மரமானதா? இப்படி யோசிக்கிறேன் நான். எல்லா மரங்களும் சாதாரண மரங்கள் தான். அமருகின்றவர்கள் புத்தர்களாக இருக்கின்ற பொழுது அந்த மரம் போதி மரமாகிறது. வெறும் போதி மரங்களை புகழ்ந்து பேச நான் வர இல்லை. அந்த போதி மரங்களுக்கு ஒரு புத்தன் கிடைக்க வேண்டுமே என்ற தேடலோடு தான் இந்த தலைப்பை நான் அணுகுகிறேன். இப்படி எழுதப்பட்டிருந்தது அந்த வாசகம். நான் உங்களை அப்படியே பசுமையாக கடத்துகிறேன். நீங்கள் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. அப்போதான் எல்லாரும் காசு கொடுத்து புக்கை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பேரறிஞன் சொல்லுகிறான், நீங்கள் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. அடுத்த வரிதான் முக்கியம். நீங்கள் வாங்குவதெல்லாம் அந்த புத்தகத்தின் அச்சுக்கூலியும் காகித கூலியுமே தவிர புத்தகத்தை உங்களால் காசு கொடுத்து வாங்க முடியாது. சிந்தனையை எப்படி வாங்குவீர்கள்? அறிவுமதியினுடைய ஒரு கவிதையை வாங்குவதற்கான பேராற்றலும் பெரும் செல்வமும் எந்த தமிழனிடத்தில் இருக்கிறது? ஒரு வகுப்பாசிரியருடைய ஒரு வகுப்பை வாங்குவதற்கான ஃபீஸ் கொடுத்து விட முடியுமா? அப்படித்தான் சிந்தனையை விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது என்று என்றைக்கு புரிந்து போகிறதோ புத்தகம் அப்பொழுது போதி மரமாகிறது.